வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று வெஸ்ட் பெங்காலில் 152 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்திருக்கு. எவ்வளோ வாக்குகள் தெரியுமா பதிவாயிருக்கு? அப்ராக்சிமேட்டாக 93% வாக்குகள் பதிவாயிருக்கு. 93%லாம் ஹிஸ்டாரிக் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலில் 90%க்கு மேலெலாம் வாக்குகள் பதிவானதே கிடையாது. இந்த வாட்டி 93% வாக்குகள் பதிவாயிருக்கு. 2021 82% வாக்குகள் பதிவானுச்சான் வெஸ்ட் பெங்காலில். இப்போ எவ்வளவு? 93%. இதை வச்சு பார்க்கும்போதே பிஜேபி வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிச்சிருவாங்களோ? ஏன்னா இவ்வளவு வாக்கு சதவீதம் கூடுதலாக வருது அப்படின்னா ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜேபி ஆட்சியா அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. டிஎம்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்ஐஆர் ப்ராசஸுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தேர்தல் இது. 2021 ஓட் ஷேரையும் ஓட்டிங் பர்சன்டேஜையும் 2026 ஓட்டிங் பர்சன்டேஜையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா எஸ்ஐஆர் ப்ராசஸுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு டிஎம்சி விளக்கம் கொடுக்குறாங்க. டிஎம்சி உடைய விளக்கம் தமிழ்நாடு தேர்தலுக்கு சூட் ஆகும், வெஸ்ட் பெங்காலுக்கெல்லாம் சூட் ஆகாது. வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சி தொடர்ந்து பண்ணக்கூடிய வேலை என்ன தெரியுமா? கட்சிக்காரங்க பிஜேபி சப்போர்ட்டர்ஸை ஓட்டு போட விடாமல் தடுக்கிறது. பிஜேபி ஆதரவாளர்கள் வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போட்டக்கூடாது. இப்படி வேலைகள் பார்ப்பாங்க லோக்கல் டிஎம்சி நிர்வாகிகள். இதன் காரணமாக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவு மத்திய படைகளை வெஸ்ட் பெங்காலில் குவித்தாங்க. தேர்தல் வேலைக்கு களம் இறக்குனாங்க. பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும், எந்த பயமும் இல்லாமல் பொதுமக்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற இந்த நம்பிக்கைக்காக, பொதுமக்களுக்கு நம்பிக்கை வருவதற்காக அவ்வளவு இராணுவ வீரர்களை வெஸ்ட் பெங்காலில் களமிறக்கி அமைதியாக தேர்தலை நடத்தியிருக்காங்க. அப்படியும் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்சி நிர்வாகிகள் பாஜக ஆதரவாளர்கள் வாக்குச்சாவடிக்கு வரவிடாமல் தடுத்ததையும், அந்த லோக்கலில் இருந்த மக்கள் எல்லாமே ஒன்று கூடி டிஎம்சி நிர்வாகிகளை துரத்தி அடித்ததையும் நேற்று நிறையா வீடியோக்களில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால் 93% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு மக்கள் உறுதியாகி எல்லாம் ஒன்று கூடி முடிவெடுத்து வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு குத்திட்டாங்க போல். இப்போது மே 4ஆம் தேதி நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம். ஆக மொத்தம் தமிழ்நாடு மாதிரி, நான் தமிழ்நாடுக்கு சொன்னேன்ல, வாக்கு சதவீதத்தை நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா எஸ்ஐஆர் ப்ராசஸ்னால அப்படின்னு தமிழகத்துக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் வெஸ்ட் பெங்காலுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா டிஎம்சிக்காரங்க பொதுமக்களை அச்சுறுத்தி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இவ்வளவு நாள் டிஎம்சிக்கே ஓட்டு போடுற மாதிரி சூழலை வச்சுருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையும் உடைத்து வாக்குச்சாவடிக்கு வந்து 93% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போதே ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறத எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வெஸ்ட் பெங்காலில் உணவை வச்சு தாங்க இப்போ அரசியலே நடந்துக்கிட்டு இருக்குது. மமதா பானர்ஜி அவங்களுடைய பிரச்சாரத்தில் அவங்க மெயினாக முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பாஜக மட்டும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா பொதுமக்கள் மீன் சாப்பிட முடியாது, இறைச்சியெல்லாம் சாப்பிட முடியாது, சாப்பிட விட மாட்டாங்க, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தையே தடுத்துருவாங்க அப்படின்னு மமதா பானர்ஜி அங்கே தீவிரமாக கேம்பெயின் பண்ணுறாங்க. அதை முறியடிக்க பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கேம்பெயினில் மீனை ஒன்று கையில் வச்சுக்கிறாங்க. பாஜக தொண்டர்கள்லாம் கேம்பெயினுக்கு மீனையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நாங்கள் மீன் சாப்பிட்றதுக்கெல்லாம் எதிரானவர்கள் கிடையாது, அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்கவுங்க சாப்பிட்டுக்கலாம். அரசியலுக்காக மமதா பானர்ஜி இப்படி போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு பாஜக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஹிமந்த பிஸ்வ சர்மா சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? அதுக்கு முன்னாடி மமதா பானர்ஜி மோடிக்கு ஒரு சவால் விடுறாங்க. நானே மீனை சமைச்சு கொண்டு வந்து தரேன், மோடி சாப்பிட தயாரா அப்படின்னு மமதா பானர்ஜி சவால் விட்டுருக்காங்க. இது என்ன அநியாயமாக இருக்குது? மோடி பிறந்ததுலேருந்தே அவர் வெஜிடேரியன் சாப்பிட்டு பழகினவர். அவர் வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்றவர். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் மீன் சாப்பிட தயாரா அப்படிங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சு? புரியலை. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை அவங்கவுங்க வச்சுக்கணும், அதை இன்னொருத்தவங்கள்ட்ட போய் திணிக்கக்கூடாது. பிஜேபி எந்த இடத்துலையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீன் சாப்பிட விட மாட்டோம்லாம் சொல்லவே இல்லை. அது எதிர்கட்சிகளாக பரப்பி விடுறது. இங்கே தமிழகத்தில் 2024 தேர்தல் சமயத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு விஷயம் அடிச்சு விட்டாங்களே, குலதெய்வ வழிபாடை இல்லாமல் பண்ணிடுவாங்க, குலதெய்வ வழிபாடுங்கிறதையே அழிச்சிருவாங்க பிஜேபி அப்படின்னு இங்கே ஒரு பொய்யா பரப்புரை நடந்துச்சு 2024 தேர்தல் சமயத்தில். பிஜேபி சென்டரில் ஆட்சிக்கு வந்துருச்சு, இங்கே என்ன குலதெய்வ வழிபாடை தடுத்து நிறுத்திட்டாங்களே. சும்மா அரசியலுக்காக இந்திய அலையன்ஸ் இப்படி பேசுகிறது தான். அதில் எக்ஸ்ட்ரா பீட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்சி. மீன் சாப்பிட விடாமல் பண்ணிடுவாங்க, இறைச்சி சாப்பிட விடாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து பொய்யை பரப்பிக்கிருக்காங்க. இதற்கு ஹிமந்த பிஸ்வ சர்மா எப்படி பதிலடி கொடுத்துருக்காருன்னா, நான் மமதாவுக்கு ஒரு சேலஞ்சு விடுறேன், வாங்க
மீனோ இறைச்சியோ சாப்பிடக்கூடிய போட்டி. நானும் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க. மமதா சாப்பிட்றத விட அட்லீஸ்ட் 1 kgலேருந்து 2 kg நான் அதிகமாக சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு ஹிமந்த பிஸ்வ சர்மா பதிலடி கொடுத்துருக்காரு. பாஜகவுடைய முக்கிய புள்ளிகள்லாம் இப்போ வெஸ்ட் பெங்கால் கேம்பெயினுக்கு போகும்போது மீன் சாப்பிட்டு அதை அவங்களுடைய சோசியல் மீடியாவில் வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. சமீபத்தில் அனுராக் தாக்கூர் வெஸ்ட் பெங்காலில் கேம்பெயின் முடிச்சுட்டு மீனை சாப்பிட்டு அதை அவருடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போது உணவு சம்மந்தப்பட்ட டிபேட்டு வெஸ்ட் பெங்கால் பிரச்சாரத்தில் முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, டிஎன்பிஜேபி உடைய ரூட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. என்டிஏ தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா 2029 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் டெஃபினட்டாக இந்த கூட்டணி கண்டினியூ ஆகும். அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். ஒருவேளை என்டிஏ தமிழகத்தில் ஆட்சிக்கு வரலை அப்படின்னா எப்போ வேணாலும் கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக சும்மா இருக்க மாட்டாங்க. நாங்கள் தோற்றதுக்கே பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி பாஜக மேலே போய் போடுவாங்க. 2021 தேர்தல் முடிவுக்கு பிறகு நடந்தது தானே இதெல்லாம். அது இப்போ நடக்காதுங்கிறது என்ன நிச்சயம்? அதனால் வெற்றி பெற்றாங்கன்னா டெஃபினட்டாக 2029 வரைக்கும் கூட்டணி கண்டினியூ ஆகும். என்டிஏ தோல்வி அடைஞ்சாங்கன்னா எந்த நேரம் வேணாலும் கூட்டணி உடையலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வையாக இருக்குது. ஆனால் எது எப்படியோ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன்ட்ட இருந்து மாநில தலைவர் பதவி பறிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொகுதி பங்கீடு விவகாரத்தில் எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறதுலையும் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதுலையும் நயினார் நாகேந்திரன் அதிமுக கிட்ட பேசி பிஜேபிக்கு ஃபேவராக அவர் பெருசாக எதையும் சாதிக்கலை. அதிமுகவுக்கு சாதகமாக தான் நயினாருடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் இருந்துச்சு. பிஜேபிக்கு ஃபேவராக பெருசாக அவர் எதையும் சாதிக்கலை. இபிஎஸ் கிட்ட பேசி தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூடுதலாக கேட்டு வாங்குறது, பிஜேபிக்கு வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை கேட்டு வாங்குறது, இது மாதிரி எதையும் பண்ணலை அப்படின்னு டெல்லி மேலிடம் நயினார் மேலே கோபத்தில் இருக்காங்க. அதனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு எந்த நேரம் வேணாலும் மாநில தலைவர் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மறுபடியும் அண்ணனாக இருந்தால் சூப்பராக இருக்கும், அண்ணாமலை அண்ணனாக இருந்தால் செமையாக இருக்கும் மாநில தலைவராக அப்படின்னு ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் தங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.